அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை. கதையின் தலைப்பு குங்கும் அச்சிமிழ். கதையாசிரியர் செல்வம் கந்தசாமி. கதைப்பதிவு செப்டம்பர் 20, 2016. நாளைக்கு பெண் பார்க்க வரும். ஆமாம், என் பையனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா வர மாட்டான். பெண்ணை நேரில் பார்த்தா அவனுக்கு பிடிச்சிடும். நீ எல்லாம் ஏற்பாட்டையும் செய். பொண்ணு வீட்டிலையும் சொல்லிரும், நாளைக்கு வரோம் என அலைபேசி துண்டித்தாள் மரகதம். அந்த நேரம் விஜய் வீட்டிற்குள் நுழைந்தவுடன், டேய், நாளைக்கு நீ லீவு போடு. பொள்ளாச்சியில் நம்ம உறவுக்கார பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க, அங்கே போகணும். அங்கே யாரு? நம்ம உறவுக்கார பொண்ணு. உனக்கு தெரியாது, என் பேச்சை கேளு. நாளைக்கு கண்டிப்பாக போகிறோம். அம்மா பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் சம்மதித்தான் விஜய். மறுநாள் தனக்கு தான் பொண்ணு பார்க்க போறோம் என்ற விஷயம் தெரியாமலே விஜய் அம்மாவுடன் பெண்ணின் வீட்டிற்குள் சென்றான். அங்கு விஜய்க்கு நல்ல வரவேற்பு. கலகலப்பாக இருந்த வீட்டில் தான் மாப்பிள்ளை என்று தெரிந்ததும் விஜய், எனக்கு இந்த பெண்ணை பிடிக்கல, கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை என கூற அங்கு குழுமி இருந்த அனைவருக்கும் அதிர்ச்சி. பெண் வீட்டார் சில மரகதத்தை வசைப்பாட விஜய் மரகதத்தை அழைத்து கொண்டு வெளியேறினான். வீடு திரும்பியவுடன் மரகதம் மன வருத்தத்துடன் இருந்ததால் விஜயுடன் பேசவில்லை. அவனுடன் கோபத்தில் இருந்த அவளுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. சென்ற விஜய் அன்று மாலை ராணி என்ற விதவை பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வீட்டிற்கு வந்தான். அவர்களை மணக்கோலத்தில் கண்ட மரகதம் கோபத்துடன், இந்த சிரிக்கிய நினைச்சுதான் நீ கல்யாணம் வேண்டாம்னு சொன்னியா? ஏன் இவளை கல்யாணம் பண்றதுக்கு நீ என்ன அனாதையா? இப்படி ஒட்டுமொத்தமாக என் கனவுல கல்ல போடவா இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச? என் கண் முன்னாடி நிற்காதீங்க, வெளியே போங்க என புரிந்தாள். விஜய் சொல்லும் எந்த ஒரு சமாதானத்தையும் அவள் ஏற்கவில்லை. அத்துடன் வீட்டை விட்டு வெளியேறும்படி கூறியதால் அவர்களும் வெளியேறி அதே தெருவில் வேறொரு வீட்டில் வாடகைக்கு இருந்தனர். ராணி நன்றாக விஜயை கவனித்துக் கொண்டாள். ஆனாலும் அவனுக்கு மரகதத்தை தனியாக விட்டு வந்து விட்டோமே என்ற மன வருத்தம் வாட்டியது. இப்படியே சில மாதங்கள் ஓடியது. ராணி கற்பம் தரித்திருப்பதாக அக்கம் பக்கத்தினர் பேசிக்கொண்டிருக்க அதை கேட்ட மரகதம் பழங்கள், சத்தான ஆகாரங்கள் என வாங்கி கொண்டு ராணியை காண சென்றாள். கதவு தட்டும் சத்தம் கேட்டு வெளியில் வந்த ராணிக்கு இன்ப அதிர்ச்சி. மரகதத்தை கண்ட அவளுக்கும் கை கால் புரியாமல் அலை மோதினாள். வாங்க அத்தை, உள்ள வாங்க, உட்காருங்க என வரவேற்று பருக தேநீர் கொடுத்தாள். என்னம்மா, நீ மாசமாயிருக்கிறியா? ஆமா அத்தை, நீங்க 2 பேரும் நம்ம வீட்டிற்கே வந்துடுங்கம்மா என்று மரகதம் கேட்க, நான் இப்படி கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க அத்தை. ஏன் திடீரென்று இந்த கரிசனம்? திடீர் கரிசனம் எல்லாம் இல்லம்மா. உனக்கு இந்த மாதிரி நேரத்துல நான் உதவியா இல்லைன்னா நான் ஒரு மனுஷியே இல்லம்மா. எனக்கு வயசான காலத்துல உதவ உனக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. ஆனால் நான் இப்போது உனக்கு உதவவே இல்லைனா வேற எப்போ உதவ போறேன்? விஜய் 3 மாசமா என் வயிற்றுல இருக்கும்போது யாரோட உதவியும் இல்லாம அவனை பெத்துக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. என் மருமகளை மட்டும் எப்படி கஷ்டப்படுத்த விடுவேன் என மரகதம் கூற ராணியின் கண்கள் கண்ணீர் நிரம்பியது. இதை வெளியில் நின்றபடி கேட்டுக்கொண்டிருந்த விஜய், அம்மா என்று காலில் விழுந்து அழுதான். நான் செய்தது தவறுதான். உங்க சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணியது தப்புதான். நீங்க அப்பா இல்லாமல் என்னை கஷ்டப்பட்டு எப்படி வளர்த்தீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சேன். என்னோட இந்த செயலுக்கு அச்சாணியாக இருந்தது நீங்க தான்மா. அதுதான் ராணியை கல்யாணம் செஞ்சுட்டேனாம்மா என்று அழுது அவனை தூக்கி தழுவி கொண்டாள். அதான் ராணியை கல்யாணம் செஞ்சுட்டேனாம்மா என்று அழுத அவனை தூக்கி தழுவி கொண்டாள் மரகதம்.